Hello all, welcome to TNPSC Knowledge Point. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான என்ன கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன் அப்படின்றவங்க. மேபி நமக்கு தாட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜெயலலிதா மேம் தாட்டில் வரலாம். பட் அவங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட ஒய்ஃபான ஜானகி ராமச்சந்திரன் அப்படின்றவங்க ஒரு ஷார்ட் பீரியடுக்கு சிஎம்மாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோடைய ஸ்டேட்டோட ஃப்ளார் மாநில மலர் அப்படின்றது கிளாரிஷியா லில்லி. நமக்கு செங்காந்தல் மலர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் கிளாரிஷியா லில்லின்றது ஒன்றும் இல்லை, செங்காந்தல் மலரோடைய சயின்டிஃபிக் நேம் தான் கிளாரிஷியா லில்லி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை ஹைகோர்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 3 எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னை, மும்பை அண்ட் கொல்கத்தா 3 எடுத்துகிட்டு தான் கோர்ட் இருந்திருக்கும். அண்ட் எலக்ட்ரிக்கல் லேம்ப், அதாவது மின்சார விளக்கை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க நல்லா தெரியும் எல்லாருக்கும், தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் இது மட்டும் இல்லாமல் ஃபோனோகிராஃப், மோஷன் பிக்சர் கேமரா இந்த மாதிரியான நிறையான கண்டுபிடிப்புகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அதனால் இவங்களை விசார்ட் ஆஃப் மென்லோ பார்க் அப்படின்னும் தாமஸ் ஆல்வா எடிசனை சொல்லுவாங்க. G20 மாநாடு 2023 எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் நடந்துச்சு. இந்த G20 அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ், அதாவது பொருளாதார மையம் வச்சு ஒரு 20 கண்ட்ரியோட கூட்டமைப்பு தான் G20 அப்படின்னு சொல்லுவோம். 2023 இந்தியாவில் நடந்துச்சு. அதே போல் 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. சேம் இதே மாதிரியான கொஷின் தான் 2023 அண்ட் 2025. அண்ட் ஆப்ரிக்கா இதில் இது ஒரு முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட இப்போதைய பிரசிடெண்ட் யார் அப்படின்னா நல்லா தெரியும் எல்லாருக்கும், திரௌபதி முர்மு அப்படின்றவங்க. அண்ட் இவங்க 15th பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியும். இவங்களுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் அப்படின்றவர் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்ற ஸ்கீமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஹெல்த் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடான வாழ்க்கை முறையை பற்றியது தான். அண்ட் குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்றது குவிட் இண்டியா மூமெண்ட்னால் ஒன்றும் இல்லை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதுதான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1942. ஸோ இது டூ ஆர் டை அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் சைமன் கமிஷன் இந்தியா எப்போ வந்துச்சு, அந்த எந்த இயரில் வந்துச்சு அப்படின்னா 1928. பட் அந்த சைமன் கமிஷன் ஸ்டார்ட் ஆனது 1927 ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இந்தியா ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா 1928 தான் ரீச் ஆகிருக்கும். ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.